இஸ்ரேல் மீதான ஈரானின் திடீர் தாக்குதலால் உலக அரங்கில் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈரானால் ஒரே இரவில் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களில் 99% தங்கள் இலக்குகளை தாக்காதவாறு இடைமறித்து விட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது. அதே சமயம் ஏப்ரல் 1 சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட கொடிய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது. இந்த பிரச்சனையில் அடுத்து என்ன நடக்கும் என்பது தற்போதைய கேள்வி. ஆனால் இது ஈரானின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றது என்பதை பொறுத்தே அமையும் என்கின்றார்கள். இஸ்ரேல் கவனமாக செயற்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவுறுத்தியிருப்பதாக அந்த நாட்டின் மூத்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு குறிப்பிடத்தக்க பதிலை கொடுப்போம் என இஸ்ரேல் ஏற்கனவே சபதம் செய்துள்ளது. தற்போதைய இஸ்ரேல் அரசாங்கம் இஸ்ரேலிய வரலாற்றில் மிகவும் கடுமையான மற்றும் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள விரும்பாத ஒரு அரசாக கருதப்படுகின்றது. எனவே ஈரானின் இந்த நேரடி தாக்குதல் பதிலளிக்கப்படாமல் விட்டுவிட வாய்ப்பில்லை. இருப்பினும் களத்தில் அதற்கென சில வரம்புகள் உள்ளன. இஸ்ரேல் பிராந்தியத்தில் உள்ள அண்டை நாடுகளின் பேச்சை கேட்டு மூலோபாய பொறுமையை கடைபிடிக்காமல் ஈரானை தாக்குவதற்கு பதிலாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அல்லது சிரியாவில் உள்ள ராணுவ தளங்கள் போன்ற ஈரானின் நண்பர்களை குறிவைத்து தொடரலாம். இதை இஸ்ரேல் பல ஆண்டுகளாக செய்து வருகின்றது. ஈரான் இந்த தளங்களில் இருந்து ஏவுகணைகளை ஏவியதோ இஸ்ரேல் அதை குறிவைக்கலாம். நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களால் பதிலடி கொடுக்க முடியும். ஆனால் அவ்வாறு நடந்தால் ஈரான் அதை போரின் தொடக்கமாக பார்க்கும். ஏனெனில் இஸ்ரேல் நேரடியாக ஈரானை தாக்குவது அதுவே முதன்முறையாக இருக்கும். இதுவரை பிராந்தியத்தை சுற்றியுள்ள ஈரான் ஆதரவு போராளி அமைப்புகளை மட்டுமே இஸ்ரேல் தாக்கியுள்ளது. அவ்வாறு இல்லை என்றால் ஈரானின் சக்தி வாய்ந்த புரட்சிகர காவலர் படைக்கு சொந்தமான தளங்கள், பயிற்சி முகாம்கள் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை தாக்கி இஸ்ரேல் பதிலடி கொடுக்கலாம். இது விரிவான பதிலடி தாக்குதலாக இருக்கும். பிந்தைய 2 விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை இஸ்ரேல் தேர்ந்தெடுத்தால் ஈரான் ஒரு புதிய தாக்குதலை மேற்கொள்ளும் அபாயம் உள்ளது. இங்கே முக்கிய கேள்வி என்னவென்றால், இவை அனைத்தும் ஈரான் இஸ்ரேல் பிரச்சினை அமெரிக்காவையும் இழுத்து விடுமா என்பதுதான். ஈரான் மீதான எந்த ஒரு பதிலடி தாக்குதலிலும் அமெரிக்கா பங்கேற்காது என வெள்ளை மாளிகை இஸ்ரேலுக்கு தெளிவுபடுத்தி இருப்பதாக அமெரிக்காவின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகின்றார். ஈரானின் தாக்குதலுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பதை மிகவும் பொறுமையாக மூலோபாய ரீதியாகவும் சிந்திக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் ஜான் கிர்பியும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேலை தொடர்ந்து பாதுகாக்கும், ஆனால் இஸ்ரேலின் பதில் நடவடிக்கையில் பங்கேற்காது என கூறியுள்ளார். அமெரிக்காவின் இந்த நிலைப்பாடு அந்த நாட்டில் விமர்சனத்திற்குள்ளாகியிருந்தது. இது தவறான நிலைப்பாடு என்றும் அமெரிக்காவின் சில முன்னாள் அதிகாரிகள் விமர்சிக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றிய ஜான் போல்டன் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதல் தொடுக்க நினைத்தால் அமெரிக்காவும் பெருமையுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஊடகம் தெரிவித்துள்ளது. ஒருவேளை அமெரிக்கா உள்ளே நுழைந்தால் ஈரானும் அமெரிக்க படைகளுக்கும் இடையே முழு அளவிலான போருக்கு அது வழிவகுக்கும். 6 வளைகுடா அரபு நாடுகளும் சிரியா, ஈராக் மற்றும் ஜோர்டனிலும் அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ளன. பல ஆண்டுகளாக சர்வதேச தடைகளை மீறி ஈரான் தயாரித்துள்ள பேடிஸ்க் மற்றும் பிற ஏவுகணைகளின் இலக்குகளாக இந்த அமெரிக்க ராணுவ தளங்கள் மாறக்கூடும். ஒருவேளை இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தினால் ஈரான் நீண்ட காலமாக அச்சுறுத்தி வந்த ஒன்றை செய்யக்கூடும். அதாவது வெடிகுண்டுகள், ட்ரோன்கள் மற்றும் அதிக வேக போர்க்கப்பல்களை பயன்படுத்தி சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹர்முஸ் ஜலசந்தியை மூட ஈரான் முயற்சி செய்யலாம். அவ்வாறு நடந்தால் உலகில் எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட கால் பகுதியை ஈரான் துண்டித்துவிடும். அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளை பிராந்திய அளவிலான போருக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு பயங்கர நிகழ்வாக இது அமைந்துவிடும்.